இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வழக்கம் போலவே விஜய் அவர்களை பற்றிய கேள்விகளாகத்தான் நம்மை சுழன்று கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து நம்மிடத்திலே கேள்விகள் எழுப்புகிறார்கள். அரசியலிலே எத்தனையோ பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், எதையோ செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு விஜய் அவர்களின் மீது நீங்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள், விஜய் அவர்களை வருத்திருக்கிறீர்கள். இது தேவைதானா? உங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் கடந்து விஜய் அவர்கள் இப்பொழுது களத்திலே இறங்கிவிட்டார். காஞ்சிபுரத்திலே கர்ஜனை புரிந்திருக்கிறார். அவரனுடைய வெற்றி பாதையை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்படி வெற்றிகரமான பாதையிலே விஜய் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இப்பொழுது என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்களினுடைய கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த பதிவிலே நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அறிவை அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் சமுதாயத்திலே நிகழக்கூடிய பல நிகழ்வுகளின் மூலமாக யதார்த்தமாக உணர்ந்து கொள்ளலாம். சமூகத்திலே கூட நடைபெற்ற ஒரு நிகழ்வு, ஆன்லைனிலே 1 லட்சம் கட்டினால் 1 கோடி பெறலாம் என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது. அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு அதை நம்பி ஏராளமான மக்கள் கோடிக்கணக்கிலே பணத்தை கட்டி 1000, 1500 கோடி, 2000 கோடி என்று பெரும் பணத்தை இழந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பணத்தை கட்டி தங்களுடைய பணத்தை இழந்தவர்கள் பாமரர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இதிலே பணம் கட்டியவர்கள் எல்லாம் படித்தவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசு பணிகளிலே இருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், என்ஜினியர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஏன் காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள், நீதித்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் இதிலே பணம் செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற உண்மையை அறிகிற பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பது ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத மனிதன் கூட உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதை உணர்த்துவதற்கு ஒரு அறிஞன், ஒரு ஞானி தேவையில்லை. ஆனால் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதிலே பணத்தை கட்டி இழந்திருக்கிறார்கள் என்பது நிகழ்கால நிதர்சனமாக இருக்கிறது. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மை என்னவென்றால், பொதுவாக சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அறிவை அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மக்கள் மௌடிகர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது இந்த சமுதாயத்தினுடைய நியதியாக இருக்கிறது. அதனால்தான் காலம் காலமாக பல ஞானிகள், பல அருளாளர்கள் இந்த மண்ணிலே தோன்றி தொடர்ந்து மக்களுக்கு வழிகாட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலினுடைய விளைவாகத்தான் இந்த உலகம் இந்த அளவுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஞானிகளினுடைய, அருளாளர்களினுடைய வழிகாட்டுதலை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த சமுதாயம் மலர்ச்சி மிக்க சமுதாயமாக இருக்கிறது. அருளாளர்களினுடைய அந்த உயர்ந்த வழிகாட்டுதலை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிற பொழுது அந்த சமுதாயம் வீழ்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களும் ஓட்டளிக்கக்கூடியவர்களும் இந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாக இருப்பது அரசியல். மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்த தர்மமாக இருப்பது அரசியல், அரசு.
இந்த உயர்ந்த தர்மத்தை அனைவரும் கடைபிடித்து நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுவும் அரசியலிலே இருக்கிறவர்கள் இந்த தர்மத்தை நிறைவேற்றுகிறதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியத்தினுடைய பேருண்மையாக இருக்கிறது. நமக்கு விஜய் அவர்களின் மீது எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. விஜய் அவர்களின் மீது நாம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தமும் கிடையாது. இந்த சமுதாயத்தில் தொடர்ந்து அரசியலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களை விட புதிதாக அரசியலிலே களம் காண்கிறவர்களுக்கு அறம் சார்ந்த அரசியலில் தங்களினுடைய பாதையை அமைத்துக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அத்தகைய வாய்ப்புகள் விஜய் அவர்களுக்கு நிறையவே இருக்கிறது. அவருக்கு மக்கள் நிறைய திரள்கிறார்கள், ஆதரவு அளிக்கிறார்கள். அப்படி விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் நாளைக்கு ஓட்டாக மாறுமா மாறாதா என்கின்ற விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அதையும் கடந்து ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டங்கள் கூடுவது என்பது அது பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாக பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை அவர் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கட்சி ஆரம்பித்ததும் சரி, கரூர் நிகழ்வும் சரி, தற்பொழுது காஞ்சியிலே அவர் கர்ஜனை செய்ததும் சரி, அவர் எதுவும் புதிதான விஷயங்களை ஒன்றும் சொல்லிவிடவில்லை. ஏற்கனவே அரசியலிலே இருக்கிறவர்கள், எதிரடியிலே ஆளும் கட்சிக்கு எதிரடியிலே இருக்கிறவர்கள் சொல்லாத விஷயங்கள் ஒன்றையும் விஜய் அவர்கள் சொல்லிவிடவில்லை. ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அரசியலிலே ஊழல் செய்கிறார்கள், திட்டங்களுக்கான பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்தார்கள். நான் தூய்மையான அரசியல் செய்வதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்தார்கள். அவர் உண்மையிலேயே சேவை செய்வதற்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் தெரிவித்ததோடு மட்டுமல்ல, அதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும், அதை அவர்கள் நிதர்சனப்படுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வெற்றி பாதைக்கான அரசியலிலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். விஜய் அவர்கள் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலிலே பயணிக்கிறார் என்று சொன்னால் அவர் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்துவோம். நானும் அப்படியே நடந்து கொள்வேன் என்பதை அவர் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். என்னுடைய வேட்பாளர்கள் தூய்மையானவர்களை மட்டுமே நான் வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கிறேன் என்பதை அவர் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய திசை மாற்றமாக இருக்கும். அரசியலிலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் கலங்கச் செய்வதாக இருக்கும். அதை அவர்கள் விஜய் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்து நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானித்து நிறைவேற்றுவதற்கு முன்வருவார்கள் என்று சொன்னால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பாதை வெற்றியாக அமையும். இல்லை என்று சொன்னால் அவர் தோல்வியிலே வீழ்ந்து போவது எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உயர்ந்த நிலையை விஜய் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இதை அவர் நிறைவேற்றப் போகிறாரா? அவர் வெற்றி பாதையில் பயணிக்கப் போகிறாரா அல்லது பாவத்தில் வீழ்ந்துவிடப் போகிறாரா என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும்.
அதை காலம் நிச்சயம் இந்த மண்ணில் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்களும் ஓட்டளிக்கக்கூடியவர்களும் அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பேருண்மை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புண்ணியத்தினுடைய உயர்வை பெற வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் தர்மத்தோடு செயலாற்றுங்கள், தர்மத்திற்காக வாழுங்கள், தர்மத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளும் உருவாவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த தர்மமாகவும் உன்னதமாகவும் இருக்கும். அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிபூரண நல்லாசிகள்.